என்ப வையாரத்திற்கெல்லாம் இசை என்னும் எச்சம் பெறாவிடின் என்கின்ற வல்லவனுடைய வாக்கிற்கு நமது நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கின்ற முத்தமிழறிஞர் கலைஞர்களுடைய விளக்க உரை என்பது தமக்கு பிறகும் எஞ்சி நிற்கக்கூடிய புகழை பெறாவிட்டால் அது அந்த வாழ்க்கைக்கு வந்த பழி என்று வையம் கூறும் என்கின்ற வகையில் வருகை புரிந்துள்ள உருது ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமாம் உருது இசாஸ்தா கோ சலாம் ஜோ தஸ்ரீஃபா லாயே என்கின்ற உருது மொழியிலே என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து ஏறத்தாழ 234 தொகுதிகளுக்கு இங்கே பேசியவர்கள் சொன்னது போல 234 தொகுதிகளுக்கும் நான் என்னுடைய ஆய்வு பணியை நேரடியாக சென்று நடத்தியவன். ஆக அந்த வகையில் ஒரு உருது பள்ளிக்கு சென்று அங்கே இருக்கின்ற உருது ஆசிரியர்கள், அங்கே இருக்கின்ற உருது பேசுகின்ற மாணவ செல்வங்களோடு கலந்துரையாடிவிட்டு அங்கே என்னுடைய பெயரை நான் எழுதினேன். அது கூட அந்த நேரத்தில் பெரிய சர்ச்சையாக பேசினாங்க. நீ என்ன சர்ச்சை பண்ணாலும் சரி, உருது மக்களுக்கு நாங்கள் நிற்காமல் யார் நிற்பா என்று அந்த பிளாக் போர்டில் நான் என் பேரை எழுதினேன். நான் அன்பில் அப்படின்னு உருது மொழியில் நான் எழுதினேன். துபாயில் இருந்து என்னுடைய நண்பர் சொன்னார், நீங்கள் எழுத போகும்போது நான் கூட நீங்கள் அல்லான்னு எழுதுறீங்கன்னு நினச்சேன், ஆனால் நீங்கள் அன்பில்னு எழுதியிருக்கிறீங்க உங்கள் பேரை என்று அவர் சொன்னார். நான் சொன்னேன், அப்போ கூட நான் அன்பில் நான் என் பேர் எழுதலை, அல்லா போதிச்சதை தான் நான் எழுதியிருக்கிறேன் அன்பில் அப்படிங்கிறத நான் அவர்கிட்ட சொன்னேன். ஆக இப்படி உங்களுக்காக துணை நிற்கக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கின்றோம். கோரிக்கைகள் என்று வரும்பொழுது இங்கே பேசியவங்க சொன்னாங்க, நாங்கள் கேட்டதே 3 தான், நீங்கள் 6 கொடுத்துட்டீங்க. நீங்கள் அதுதான் திராவிட மாடல் நடத்தி கொண்டிருக்கிற அன்பு. தமிழ்நாட்டு முதலமைச்சர் உங்கள் மீது வைத்திருக்கின்ற அன்பு, உங்கள் மீது காட்டக்கூடிய அன்பு, உங்கள் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கை. ஆக அந்தளவு இன்றைக்கும் ஏறத்தாழ ஒரு 11க்கும் மேற்பட்டிருக்கின்ற கோரிக்கைகள் இருக்குது என்று சொன்னாலும் ஒரு 3 கோரிக்கைகளாக, அது உடை சார்ந்தும் சரி, அது டெட்டு சார்ந்தும் சரி, அது நோட்டு புத்தகங்கள் வழங்க வேண்டும் என்கின்ற சார்ந்து ஒரு 3 முக்கியமாக சொல்லியிருக்கீங்க. 3ஐயே 6 ஆக்குனாங்க. இந்த 3 அப்படியே 3 கொடுத்துட மாட்டோமா? கண்டிப்பாக அதையும் நாங்கள் செய்வோம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்களை பொறுத்த வரைக்கும் நம்முடைய முத்தமிழர் கலைஞர் காலத்திலேருந்தே நாங்கள் எந்த அளவுக்கு உங்கள் மீது நாங்கள் அன்பு செலுத்தி கொண்டிருக்கின்றோம் என்பதை நீங்கள் கண்கூடாக அறிந்தவர்கள் தான், தெரிந்தவர்கள் தான், வருகை தந்திருக்கின்றவர்களாம். பிற்படுத்தப்பட்டோரின் பட்டியலில் சேர்க்கணும்னு வந்த பொழுது 2வது முறையாக முதலமைச்சராக முத்தமிழர் கலைஞர் இருந்த பொழுது அன்றைக்கு அந்த துறையை சார்ந்திருக்கின்ற அமைச்சர் பேசும்போது அது கொஞ்சம் வழிவகை இல்லை என்று அவர் பேசிவிட்டார். உடனே எதிர்கட்சியை சார்ந்தாங்கன்னா மிகப்பெரிய சலசலப்பு. அது சார்ந்த ஆளாளுக்கு ஒரு கருத்து சொல்லும்போது அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த முத்தமிழர் கலைஞர் எழுந்து நின்று, சட்ட அமைச்சர் சொன்னால் என்ன, சட்டத்தில் இடமில்லை என்று சட்ட அமைச்சர் சொன்னால் என்னுடைய இதயத்தில் இடம் இருக்குது என்று சொல்லி அதை பிற்படுத்தப்பட்ட பட்டியலில் மாற்றி காட்டியவர் முத்தமிழர் கலைஞர் அவர்கள். 2001 கணக்கின்படி பார்த்தீங்கன்னா உருது பேசக்கூடியவர்கள் மக்களுடைய தொகை எவ்வளோ தரமாக இருந்திருக்கு? 2001 56 மில்லியன் இருந்திருக்கு நம்முடைய இந்தியாவில். ஏறத்தாழ அன்றைக்கு இருந்த ஒட்டுமொத்த இந்தியாவுடைய மக்கள் தொகையில் 6% உருது பேசுபவர்களாக இருந்திருக்கிறார்கள். இந்த உருது மொழி என்று வரும்பொழுது ஒரு பழமையான ஒரு மொழி இது. பொதுவாக இந்த பழமையான மொழி தான் வட்டார மொழிகள்லாம் இருக்கும் என்று சொல்லுவாங்க. அது போன்ற நம்முடைய உருது மொழிக்கும் வட்டார அளவிற்கான தனிப்பட்ட ஒரு மொழி இருந்து கொண்டு தான் இருக்கிறது. அதனால தான் இந்த உருது மொழி என்று வரும்பொழுது ஏன் நம்முடைய இந்தியா நாட்டில், நம்முடைய தமிழ்நாட்டில் அது கண்ணியமிகு இஸ்லாமிய சமுதாயமாக இருந்தாலும் சரி, அது கிறிஸ்தவ சமுதாயம், நம்ம எல்லாம் ஒரு அண்ணன் தம்பி உறவோடு இருக்கிறோம் என்று சொன்னால் நம்மளை இணைத்தது எது? எத்தனை மொழிகள் பேசுவதாக இருந்தாலும் நம்மளை இணைத்தது தமிழ் மொழி என்கின்ற அந்த தாய்மொழியை நாம் பெருமையோடு சொல்லுவோம். தமிழ் தாய் வாழ்த்து என்று சொன்னது பிறகு உருது பேசுகின்றவர்களும் எழுந்து நின்று நீராறும் கடல் நடுத்த என்று நீங்கள் பாடுகிறீங்களா? இதை காட்டிலும் ஒரு மிகப்பெரிய வேறு சிறப்பு, வேறு பெருமை என்ன வேறு? ஆக இது மற்றவங்களுக்கு நாம் பாடம் சொல்லித்தரோம். திருப்பி சொல்கிறோம், நாங்கள் எந்த மொழிக்கும் நாங்கள் எதிரி அல்ல. இப்போ நேற்று 2 நாளைக்கு ஒருத்தர் பேசியிருக்கார், புதுசாக அவர் நம்ம சொல்கிறது இப்போ புதுசாக இப்போ தான் ஆரம்பிக்கிறார். இதை தானங்க நாங்கள் அப்படியே சொல்லிட்டு இருக்கோம். நாங்கள் எந்த மொழிக்கும் எதிரி இல்லை, திணிக்கக்கூடாது என்று தான் நாங்கள் சொல்லுகின்றோம். சின்ன குழந்தைங்களை வாயில் வச்சு சாப்பாடு நீங்கள் திணிச்சிக்கிட்டே இருந்தால் என்ன பண்ணுவோம்? ஒரு இடத்துல பிடிக்கலன்னா அது கீழே துப்பும், அது வாந்தி எடுத்துடும். அது போட்டு தான் தாய்மொழி என்று வரும்பொழுது அவங்கவுக்கு அவங்களோட மொழி இருக்கின்றது. அதை மதிக்க வேண்டும் என்று தான் நாங்கள் ஆசைப்படணும். அதை திணிக்காதீர்கள். அந்த திணிப்பிற்கு தான் நாங்கள் எதிரானவர்கள் என்று நாங்கள் வலியுறுத்தி சொல்லிட்டவங்க. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி தான் ஒருத்தர் பேசவே ஆரம்பிச்சு, ஆமாம்மா நாங்களும் யாருக்கும் எதிரி கிடையாது என்று பேச ஆரம்பிக்கிறார்கள். ஸோ அந்த அளவுக்கு உங்கள் மீது உருதுன்னா அதில் என்ன வெறும் அந்த உருது வெறும் மொழி தானே, அது இருக்கின்ற கவிதைகள், அது இருக்கின்ற இலக்கியங்கள் எவ்வளவு. முகமது ஆல்வி எழுதியிருக்கின்ற அந்த நினைவுக்கள் என்கின்ற அந்த
இலக்கியங்கள், அது சார்ந்த கவிதைகள்லாம் நமக்கு என்ன சொல்லுது, வாழ்க்கை பாடத்தை நமக்கு சொல்லி தருது. நம்ம ரொம்ப சாராம்சத்தை மட்டும் சொல்லணும்னா அந்த கவிதையை சொல்லிக்கின்றது, ஒருவன் மறைந்த பிறகு தானே போய் ஒரு இதில் போய் படுத்துக்கிறான். இது எனக்கான இடம்ப்பா, எனக்கு குழி தோண்டி வச்சுக்க நான் படுத்துக்கிறேன், ரொம்ப சந்தோஷமா, இனி இந்த இடம் என்னுடைய இடம், இந்த கைமண் அளவிற்கு இந்த இடம் என்னுடைய மண், இனி நான் இறந்து விட்டேன், நான் படுத்துட்டேன், இனிமேல் எனக்கு தான் இது சொந்தம். பல போட்டிகள், பொறாமைகள், எத்தனையோ பேச்சுகள், எத்தனையோ ஏமாற்றம், இதெல்லாம் கடந்து இனிமேட்டு அதெல்லாம் என் காதில் விழாது, நான் ரொம்ப அமைதியாக தூங்கப்படும், இது என்னுடைய இடம் என்று மகிழ்ச்சியோடு அந்த பிணம் படுத்திருக்கின்றது. அந்த மகிழ்ச்சி ரொம்ப நாள் நீடிக்கவில்லை. அதன் பிறகு மறைந்த ஒருவரை அதே இடத்துல வச்சு புதைக்கிறாங்க, அவருக்கு தனியாக ஒரு நினைவுகள் வைக்கப்படுகின்றது. ஆக இந்த இடம் கூட மறைந்ததுக்கு பிறகு இந்த இடம் கூட நமக்கு சொந்தம் இல்லையா என்று சொல்லும் பொழுது வாழ்க்கை பாடம் என்ன சொல்லுது, இறந்த இடமே உனக்கு சொந்தம் இல்லைங்களா, அப்புறம் ஏன் இந்த போட்டி பொறாமைன்றதெல்லாம் எதுக்கியா உங்களுக்கு என்று சொன்ன மொழியாகத்தான் அதை பார்க்கணும். வெறும் உறுதிமொழின்னு மட்டும் இல்லாமல் நீங்கள் அது எந்த அளவுக்கு அது சார்ந்து பல இலக்கியங்களை நமக்கெல்லாம் கற்றுத்தந்தது. அதனால தான் இந்த உருது அகாடமி அப்படின்னு உருவாக்குறதுக்காக முத்தமிழ் கலைஞர் அதுக்கான கோரிக்கை வைத்த போது கடந்த கால ஆட்சிலாம் செய்யலை. ஆனால் அதை செய்து காட்டியவர் முத்தமிழர் கலைஞர் என்பதை மறந்துவிடக்கூடாது. அன்றைக்கு யார் தலைமையில் அது உருவாக்கப்பட்டது என்று சொன்னால் இனமான பேராசிரியர், அன்னை கல்வித்துறை அமைச்சராக இருந்தபோது அவருடைய தலைமையில் அது உருவாக்கப்பட்டது. ஆக அந்த விழாவில் பேசிய நம்முடைய முத்தமிழர் கலைஞர் தான் சொன்னார், உருது மொழிங்கிறது ஏதோ ஒரு நாட்டிலேருந்து ஏதோ ஒரு நிலப்பரப்பிலிருந்து இங்கே வந்ததுன்னு நினைக்காதீங்க, இதுவும் இந்திய மொழியில் ஒரு மொழி தான் என்று அன்றைக்கு ஆணித்தரமாக சொன்னார் முத்தமிழர் கலைஞர் அவர்கள். ஆக அப்படி அந்த உருது பேசுகின்றவர்களாக இருந்தாலும் இங்கே பல விதத்தில் பேசுகிறவங்களாம் இருக்கிறாங்க, பல மொழிகள் இருக்கின்றது. அந்த எல்லா மொழிக்கும் எங்களால் ரிசோர்ஸ் இருந்துச்சுன்னா அதை படிக்கணும் பிள்ளைங்க ஆசைப்பட்டாங்க, அதை நாங்கள் உருவாக்கி தரதுக்கு நாங்கள் காத்துட்டு இருக்கிறோம் நாங்கள். ஆனால் இதை படித்தாதான் நீ இதில் பாஸ் என்று சொல்லாதீங்க. பாவம் பக்கத்தில் இருக்கிற கர்நாடகா மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 90,000 பிள்ளைங்க ஃபெயில் ஆகிருக்கிறாங்க, பிகாஸ் ஆஃப் ஹிந்தியை அவங்க திணித்ததின் காரணமாக. அந்த மாதிரி ஒரு நிலை வந்துடக்கூடாது. மேத்தமேட்டிக்ஸ் கணக்கு படத்தில் நான் 100க்கு 100, நான் அறிவியல் நான் 98 மார்க்கு, இந்த ஹிந்தின்னு ஒரு 3வது மொழி திணிச்சாங்க, அதை நான் ஃபெயில் ஆகிட்டாங்க, ஒட்டுமொத்தமாக நீ ஃபெயில் வீட்டில் உட்கார வச்சுட்டாங்க, இந்த நிலை வந்துடக்கூடாது என்று நினைக்கிறார் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். அதை தான் நாங்கள் வலியுறுத்தி நாங்கள் சொல்லிடுறோம், திணிக்க வேண்டாம் என்று தான் நாங்கள் சொல்கிறோம். தட்ஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆப்ஷனல் அண்ட் கம்பல்ஷன். ஆப்ஷனாக பிள்ளைங்க எது வேணால் அப்படி 22 மொழியும் படிக்கட்டுமே, எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு 22 மொழியும் படிக்கணும், ஆனால் இதை படித்தாதான் நீ பாஸ் என்று தயவுசெய்து சொல்லிடாதீர்கள் அப்படிங்கிறத தான் நாங்கள் வலியுறுத்தி நாங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கின்றோம். ஆக அந்த அளவுக்கு இன்றைக்கு உங்களோடு ஏன் எனக்கு இன்னும் தனிப்பட்ட வகையில் எனக்கு இந்த கிருஷ்ணகிரி மாவட்டம் எனக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை என்ன தெரியுமா, கல்வியில் பின்தங்கிய மாவட்டம் எவ்வளோ சொன்னால் அதெல்லாம் கிடையவே கிடையாது. என்னை பொறுத்தவரைக்கும் எல்லாருமே இன்றைக்கி முன்னேறி கொண்டிருக்கின்ற ஒரு மாவட்டமாகத்தான் இன்றைக்கி வந்துட்டு இருக்குது. நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் முன்னெடுப்பாளர் நான் சொல்கிறேன். ஏன் இதே கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அரசம்பட்டிங்கிற பள்ளியில் படிச்சிச்சு ஜெயஸ்ரீன் பொண்ணு 10வது வரைக்கும் படிச்சிச்சு, இன்னைக்கு தாய்வான் யூனிவர்சிட்டியில் வேலை பார்த்துட்டு கொண்டிருக்கு, இன்னைக்கு படித்து கொண்டிருக்கிறாளே, அதுக்கு யார் பெருமை? இங்கே இருக்கின்ற ஆசிரியர் ஒவ்வொருத்தரும் அதுக்கு காரணகர்த்தாக்கள். இங்கே இருக்கின்ற எங்களுடைய டிஓஸ்லேருந்து, இங்கே இருக்கின்ற பிஓஸ்லேருந்து, எங்களுடைய தொடக்க கல்வியிலேருந்து, எங்களுடைய செகண்டரி எஜுகேஷன் இருக்கின்ற எல்லாருமே சேர்ந்துன்னா இன்னைக்கு அந்த பெருமை நீங்கள் பேசிட்டு இருக்கோம். கிருஷ்ணகிரி சார்ந்த பிள்ளையாமலப்பா, என் தள்ளியை சார்ந்திருக்கின்ற சுஜன் ஒரு பையன் தொழில்நுட்ப லெவலில் நடந்த போட்டியில் நம்பர் 1 வந்தானே அந்த பையன் இந்தியாவிலே. ஸோ இப்படி பல்வேறு விதமான சாதனைகள் தந்த மாவட்டம் இந்த கிருஷ்ணகிரி மாவட்டம், அது மறக்கவே முடியாது. அதனால தான் நான் இது கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்க வேண்டியது. பல நிகழ்ச்சிகள் நாங்கள் ஓடிக்கிட்டே இருக்கோம், என்ன பண்ணுறது. ஆனால் நான் எப்படியாவது அதை பார்த்தே ஆக வேண்டும், உங்களை சந்தித்தே ஆக வேண்டும் என்கிற ஒரு ஆசை. அந்த ஆசையை இன்னைக்கு நான் தீர்த்திருக்கிறேன்னு தான் நான் சொல்லுவேன். நான் அந்தளவுக்கு உங்களை எல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி. இங்கே கூட எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் அண்ணன் எனக்கு தெரிஞ்சு இது மாதிரி நடக்குது, இதுதானே ஃபஸ்ட் டைம் அப்படின்னு சொன்னார். பார்த்தீங்களா, இந்த ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறது பல விதத்துலையும் எனக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் செஞ்சுக்கிட்டே இருக்கிறனால தான் ஒட்டுமொத்த இந்தியாவே நம்பர் 1 முதலமைச்சராக, நம்பர் 1 மாநிலமாக நம்ம தமிழ்நாடு இருந்து கொண்டிருக்கின்றது. அப்படி உருது பேசுபவர்களுக்கு என்றைக்குமே நாங்கள் அரணாக இருப்போம். அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் ஒவ்வொரு முறையும் வரும்போது படிப்பில் பிள்ளைங்களை அறிவியல் சார்ந்து நம்ம பார்த்து சொல்லி தருவோம். ஒவ்வொருவருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த நம்பிக்கையில் யாரும் உள்ளே நுழைந்து விட வேண்டாம், அவங்களுக்கு கம்ஃபர்ட் ஜோன் இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகின்றோம். இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்திருக்கிற மக்கள் எங்களால் என்றைக்குமே மறக்க முடியாத மக்கள். ஜின்னா சொன்னார், வாங்க நமக்குன்னு ஒரு நாடு அங்கே போகலான்னு சொல்லும்போது இங்கே இருக்கின்ற தமிழ் இஸ்லாமியர்கள்லாம் சொன்னாங்க, இல்லை இங்கே தான் நான் போகிறேன், இதுதான் என்னுடைய நாடுன்னு சொன்னீங்களே பார்த்தீங்களா, நான் இங்கே தான் இருப்போன்னு சொன்னீங்கன்னா பார்த்தீங்களா, அதுக்கே நான் எந்த அளவுக்கு கோடி அளவில் உங்களுக்கு நான் வணக்கத்தை நான் சொல்லணும். நான் ஆக அந்த அளவுக்கு உங்களை எல்லாம் அழைத்து இன்றைக்கி நாங்கள் பேசிக்கிறோம், உங்களை நாங்கள் கௌரவப்படுத்தி நாங்கள் பாராட்டோம். நீங்கள் எங்களை பாராட்டுங்க என்பதற்காக மட்டுமல்ல, ஒரு நல்ல சமுதாயத்தை நாம் உருவாக்க வேண்டும். நம்ம நம்பி பெற்றவங்க அவங்க பிள்ளைங்க நம்மகிட்ட ஒப்படைக்கிறாங்க. அப்படி வருகின்ற பிள்ளைகளை நாம் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும். ஒரு அறிவு சார்ந்த சமுதாயத்தை நாம் உருவாக்கிட வேண்டும் என்கின்ற அந்த உறுதிமொழியை ஏற்கக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த நாள் அமைந்திட வேண்டும் என்பதற்காக தான் அதை சொல்கிறேன்.
பல இடங்களிலிருந்து பல மாவட்டங்களிலிருந்து இன்றைக்கு எங்களுடைய அழைப்பை ஏற்று நீங்கள் வருகை தந்திருக்கீங்க என்று சொல்லும் பொழுது நன்றி அறிவிக்கும்போது எங்கள் கிடையாது, நாங்கள் தான் உங்களுக்கு நன்றி அறிவிக்க வேண்டும். நீங்கள் செய்கின்ற பணிக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி அறிவிக்க வேண்டும். வருகை தந்திருக்கின்ற உங்களுக்கும் நீங்கள் உங்களுடைய கோரிக்கைகள் நாங்கள் முழுமையாக நாங்கள் உள்வாங்கி இருக்கின்றோம். அதை ஒவ்வொன்றையும் படிப்படியாக நாங்கள் செய்து கொடுப்போம். எது அது நீதிமன்ற அளவில் இருக்கின்றது, எது சார்ந்து நாங்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கலாம். நீங்கள் கேட்டிருக்க புத்தகமாக இருந்தாலும் சரி, உடைகளாக இருந்தாலும் சரி, உடனடியாக அது சார்ந்து ஒரு ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு அதையும் உடனடியாக தீர்த்து வைக்கப்படும். அதே போன்று இந்த நிகழ்ச்சி முடிந்து வருகின்ற திங்கட்கிழமை அன்று நான் சென்னை செல்லவிருக்கின்றேன். உங்களுடைய கோரிக்கைகள் கையில் எடுத்துக்கிட்டு முதலமைச்சர் அலுவலகத்துக்கு நான் போவேன். இதில் எதெல்லாம் செஞ்சு தர முடியுமோ செய்து தாருங்கள். உங்கள் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை இந்த கோரிக்கை கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் செய்கிற நம்பிக்கை அவர்களுக்கு இருக்கின்றது. அவருடைய முகம் வளர்ச்சியிலும் அந்த முகத்தையும் பார்ப்பதை நான் உணர்ந்தேன் என்பதையும் கண்டிப்பாக உங்களுடைய குரலாக இந்த அன்பில் மகேஷ் பொய்யாவுடைய குரல் அங்கே ஒலிக்கும் என்கின்ற அந்த நேரத்தை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்து ஆப்கி தமாம் ஃபர்மாயிசி புரியோகி சுக்ரியா.